கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாகர்கோவில் ஸ்டைல் உடச்சூத்தின முட்டை குழம்பு பண்ணலாமா? டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, உள்ளி, தக்காளி, பச்சை மிளகு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அது கூட வந்துட்டு மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா, பெருஞ்சீரக பொடி, மல்லிப்பொடி இவ்வளோ போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நாகர்கோவில் ஸ்டைலில் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா பெருஞ்சீரக பொடி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் பெருஞ்சீரக பொடி போட்டுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உள்ளி, பச்சை மிளகு இவ்வளோ போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி இவ்வளோ போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி, இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அந்த கொதிக்க விட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மூடி போட்டு கொதிக்க வைங்க. நம்ம முட்டையை வந்துட்டு டேரெக்டாக கறியிலே ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் பக்கத்தில் ஊற்றிக்காதீங்க, கொஞ்சம் இடம் விட்டு ஊற்றிக்கோங்க. மூடி வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணோம். ஃபைனலாக இறக்கமாக வந்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா செம்ம டேஸ்ட்டான நாகர்கோவில் ஸ்டைல் முட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக ஒன் டைமாவது ட்ரை பண்ணுங்கள். இது எல்லா டிஃபன் கூடயும் செட் ஆகும். அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைமாவது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.